விக்ரமோட ஜெமினி படத்துல நடிச்சது மூலமா தமிழ் சினிமால அறிமுகமானவங்க தான் ஆக்ட்ரஸ் கிரண். அதுக்கப்புறம் வில்லன், அன்பே சிவம், திவான், பரசுராம், வின்னர், தென்னவன் போன்ற படங்கள்ல நடிச்சது மூலமா ஃபேமஸும் ஆனாங்க. இதை தொடர்ந்து தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம்னு இப்படி பல மொழி படங்கள்லயும் நடிக்க வாய்ப்பு கிடைச்சி நடிக்க தொடங்கியிருந்தாங்க. பட் போக போக கொஞ்சம் கொஞ்சமா பட வாய்ப்புகள் குறைய ஆரம்பிச்சு ஒரு கண்டிஷன்ல அக்கா அத்தை மாதிரியான கேரக்டர்ஸ்ல நடிக்க தொடங்கியிருந்தாங்க. சொல்லப்போனா அதுவும் ஒரு கண்டிஷன்ல கையை விட்டு போய் 2016க்கு அப்புறம் எந்த ஒரு படங்கள்லயுமே இவங்க நடிக்கல. அப்புறம் கடைசியா கடந்த 2023ல தெலுங்கு பிக் பாஸ் சீசன் 7ல ஒரு கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டாங்க. பட் அதுவும் அவங்களுக்கு சரியான வாய்ப்பா அமையலன்னு தான் சொல்லணும். என கலந்துக்கிட்ட 7வது நாளே எவிக்ட் ஆகி வெளியே வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் கிரண் எந்த ஷோக்கள்லயும் படங்கள்லயும் வரலனாலும் சோஷியல் மீடியால ஆக்டிவா தான் இருந்துகிட்டு வராங்க. இப்படி இருக்கிற நிலையில கடந்த சில நாட்களா இவங்களுடைய ஆபாச வீடியோ ஒன்று சோஷியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரதா பலரும் பேசிக்கிட்டு வந்தாங்க. இந்த நிலையில இதை பத்தி ஆக்ட்ரஸ் கிரண் ரீசெண்டா தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு போஸ்டை ஷேர் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்னுடைய தனி உரிமை மற்றும் மரியாதைக்கு தீங்கு விளைவிக்கிற வகையில போலியா மார்பிங் செய்யப்பட்ட ஒரு வீடியோ பரவிக்கிட்டு வருது. இதை பத்தி சைபர் கிரைம்ல புகார் கொடுத்திருக்கேன். இது தொடர்பாக காவல்துறையும் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு வராங்க. இந்த மார்பிங் செய்யப்பட்ட ஆபாச வீடியோவை ஷேர் பண்றது, டவுன்லோட் பண்றது, மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்றது சட்டப்படி குற்றம். அப்படி செய்யறவங்க மேல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படலாம். ஸோ பொறுப்போட நடந்துக்குங்க. அப்படிப்பட்ட போஸ்டை ரீபோஸ்ட் பண்ணாதீங்க, ரிப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி மறைமுகமா இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடுறதுனால கூட சட்ட ரீதியான விளைவுகள் ஏற்படலாம்னு ஆக்ட்ரஸ் கிரண் எச்சரிச்சிருக்காங்க. மேலும் இது போன்ற மார்பிங் வீடியோ ஆபத்து பத்தின விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு ஆக்ட்ரஸ் கிரண் கோரிக்கையும் வச்சிருக்காங்க.